கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம திரையுலக பிரபலங்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில விஜய் நடிக்கும் திரைப்படத்தில் கேப்டன் அவர்களுடைய ஏஐ தொழில்நுட்பத்தால் அவரை மறுபடியும் கொண்டு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஐடியாவை பாத்தீங்கன்னா முதலில் பயன்படுத்த இருந்தது நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். அதாவது மில்டன் அவர்களுடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் மழை பிடிக்காத மனிதன். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா முழுவதுமே கேப்டன் அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என இருந்த நிலையில இந்த திரைப்படத்தில் அவரை ஒரு கேமியோ ரோலில் நடிக்க வைக்க வேண்டும் என மில்டன் அவர்கள் உறுதியாக இருந்திருக்காரு. மேலும் 2021 கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா படத்தை சரிவரை எடுக்க முடியாமல் போயிருக்காங்க. அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து கேப்டன் அவர்களை நடிக்க வைக்க கேப்டன் அவர்களுடைய குடும்பத்திடம் போய் கேட்டிருக்காங்க. அவருக்கு அப்பொழுது உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லாத காரணத்தினால முதல்ல அவர் குடும்பம் வேண்டாம் என தட்டி கணித்திருக்காங்க. இருந்தாலுமே ஒரு 2 மணி நேரம் அவர் நடித்தால் நன்றாக இருக்கும், க்ளோஸ்அப்பில் அவரை வைத்து எடுத்து விடுகிறேன் என சொல்லியிருக்காங்க. அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது கேப்டன் அவர்களுடைய குடும்பம். இருந்தாலுமே அந்த திரைப்படத்தை ஆரம்பிப்பதில் கொஞ்சம் தாமதமானதால கேப்டன் அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கு. சிறிது நாட்கள் கழித்து அவர் இறந்து போகும் அவரை இந்த திரைப்படத்தில் கொண்டு வர வேண்டும் என உறுதியாக இருந்திருக்காரு மில்டன் அவர்கள். அதனால ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை இந்த திரைப்படத்திற்கு கொண்டு வரலாம் என பிரேமலதா அவர்களிடம் போய் கேட்டதற்கு அப்பொழுது பிரேமலதா அவர்கள் தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் அவர்களுடைய இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் அவருடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் என கண்டிஷன் போட்டு, ஆனால் மில்டன் தரப்பில் இருந்து அதை ஒப்புக்கொள்ளவில்லைங்க. அதனால இந்த நினைப்பை அப்படியே விட்டுவிட்டு அதன் பிறகு அந்த கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா தற்பொழுது சத்யராஜ் அவர்கள் நடித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்திற்குள் வந்த பிறகு அந்த கேரக்டரை இன்னும் டெவலப் செய்து சத்யராஜ்கே ஸ்டைலில் மாற்றியிருப்பதாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் இந்த தகவலையுமே தெரிவித்து வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.